அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் பாஜக அதிமுகவோட கூட்டணி வைக்க போறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. விரைவில் வந்து முடிவு எட்டப்படும் அப்படின்னு செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் இந்த அதிமுகவோட கூட்டணி வைத்தால், அதாவது அதிமுக பாஜகவோட கூட்டணி வைச்சாங்க அப்படின்னா, அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ரூட் கிளியர் ஆகும். ஏன்னா இப்போ ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா 4 முனை போட்டி ஏற்படும். அப்ப விஜய் அவர்களும் அந்த மாற்று, நாங்க இந்த இரண்டுக்கும் மாற்று அப்படின்னு வருகின்ற போது, அந்த நடுநிலையாக இருப்பவர்கள் மாற்று வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கணிசமான பகுதியினர் விஜய் அவர்களுக்கும் வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்ப ஒருவேளை இந்த விஜய் அவர்கள் பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டார் அப்படின்னா, அது நாம் தமிழருக்கு பக்காவா ரூட் கிளியர் ஆயிடும். ஒரு பக்கம் திமுக அதிமுக கூட்டணி, மூன்றாவதாக நாம் தமிழர். அப்ப மும்முனை போட்டி தான் இருக்கும். அப்போ அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த இரண்டு கூட்டணியையும் விரும்பாதவர்கள், இந்த இரண்டு கட்சிகளின் ஆட்சியை பிடிக்காதவர்கள், மாற்றம் வேண்டும் நினைக்கிறவங்க, இளைஞர்கள், இவர்களின் பெருவாரியான வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போகும். அப்படி இருக்கின்ற போது திமுக வர்சஸ் என்டிகே, ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, என்னதான் அதிமுக பாஜக தாவேகா இன்னும் இருக்கக்கூடிய இந்த தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணி வச்சால் கூட, இத மேல ஒரு அதிருப்தி, பாஜக அப்படின்னாவே தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவோட அந்த ஆன்டி இன்கம்பன்சி பிளஸ் திமுக மீது இருக்கக்கூடிய இந்த குடும்ப அரசியல், கட்டற்ற ஊழல், ஏராளமான ஊழல், இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருப்பதை பார்த்து மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். எனவே நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தால் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வரும். பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி வெல்வதற்கும் 2வது இடத்தை பிடிப்பதற்குமான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.